அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இப்படி இருக்கின்ற எல்லா சப்ஜெக்ட் எல்லா எக்ஸாமுக்குமான ஒரு முக்கியமான ஒரு இதான் வந்து என்னது மேக்ஸ். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம்னா எனக்கு மேக்ஸே சுத்தமாக வரமாட்டேங்குது சார், மேக்ஸ்னாலே எனக்கு பயமாக இருக்குது சார், மேக்ஸே வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, மேக்ஸே எனக்கு தெரிய மாட்டேது, இந்த மேக்ஸ்னால தான் எனக்கு மார்க்கே போகுது. சரிங்களா? நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை சார் நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நான் மேக்ஸ் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போடுறேன், ஆனாலும் என்னால் வந்து மேக்ஸை வந்து ஒரு 20 மார்க் அதாவது ஒரு 18 மார்க்கையோ 15 மார்க்கையோ கிராஸ் பண்ணவே முடியலை. எல்லோரும் மேக்ஸை ஒரு 20யாவது எடுத்தால் தான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நான் என்ன சார் பண்ணுறது, மேக்ஸே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், மேக்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரியல சார், மேக்ஸே எனக்கு சுத்தமாக வரமாட்டேங்குது, இந்த மேக்ஸ்னால தான் எனக்கு வேலையே போகுது, அந்த மேக்ஸ்னால் வேலை போய் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமான ஒரு சிறந்த வீடியோ தான் இது. சரிங்களா? ஒரு இதை பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் மேக்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. எப்படி சொல்கிறது, இவ்வளோ தான் மேக்ஸா, அப்போ மேக்ஸுக்கு நம்ம அகாடமி சார்பாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அது என்னது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். மேக்ஸை பற்றி இனிமேல் யாரும் பயப்பட வேண்டாம், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்காக மேக்ஸுக்கு நம்ம ஒன்று கொடுக்க போகிறோம். சரிங்களா? எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸு சுத்தமாக வராதா, கவலையை விடுங்க, 2K அகாடமி நம்ம இருக்கோம். மேக்ஸ்னாலே பயமாக இருக்கா, பயப்படாதீங்க, நம்ம அகாடமி இருக்குது. மேக்ஸ் தான் மார்க் போகுதா, அதுக்கும் நம்ம அகாடமி இருக்குது. நம்ம என்ன செய்வது, எப்படி போடுவதுன்னு தெரியலையா, எதுக்குமே கவலைப்படாதீங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. சரிங்களா? அதாவது நண்பர்களே, மேக்ஸ் வீடியோஸ், அதாவது இப்போ மேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அகாடமியில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 days ஒன்ஸ் அல்லது 3 days ஒன்ஸ் இல்லாட்டி டெய்லி, சரிங்களா, எப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் 2 days ஒன்ஸு கம்பல்சரி. சரிங்களா? அல்லது 3 days ஒன்ஸு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் நம்மளே. சரிங்களா? மேக்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதுக்காக எதாவது ஃபீஸ் பே பண்ணுமா சார், ஒரு பேவும் வேணாம், நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். லாஸ்ட்டாக ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, சார் மேக்ஸ் சரியாக வரல, ஸோ வந்து மேக்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக எங்களுக்கு எடுத்து கொடுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? ஸோ வந்து அதை பார்த்தா நம்ம சரி மேக்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா. அதாவது நம்ம 2 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ வந்து நம்மளுடைய அகாடமியில் வந்து மேக்ஸ் கிளாஸஸ் வந்து வரும். 2 days ஒன்ஸ் தான் வருமா சார், கிடையாது, டெய்லியும் வரும், 3 days ஒன்ஸும் வரும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, 3 days தாண்டாது. இப்போ நான் திங்கக்கிழமை ஒரு வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக புதன் ஆறு வியாழக்கிழமைக்குள்ளே இன்னொரு வீடியோ நான் போட்டுருவேன். மேக்ஸ் வீடியோமே சொல்லக்கூடாது, கிளாஸஸ் ஒரு கிளாஸஸ் நான் எடுத்து கொடுத்துருவேன். அதை தாண்டாது, அதுக்காக தான் 2 to 3 days அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெகுலராக கூட கிளாஸ் வரும், ஒரே நாளில் 2 கிளாஸ் வரும். சரிங்களா? அதனால் மேக்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது சார், நான் 0 சார் மேக்ஸில் அப்படின்னு சொல்கிறீங்களே, அவங்கள இருந்து சார் நான் மேக்ஸில் கிங்கு சார் அப்படின்றீங்களே, உங்களுக்கு வரைக்குமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது கிளாஸஸ் தான் எடுக்க போகிறோம். நம்ம சம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதை பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு வீடியோ நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். மேக்ஸு வந்து பேசிக், அதாவது எனக்கு என்னன்னே தெரியாது, நான் பேசிக் சார் 0 சார் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பிப்பேன் பேசிக்லேருந்து. இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃபா, ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃபில் எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்னன்னு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கு 6th ஸ்கூல் புக்கில் இருக்கும் பாருங்கள், அதில் இருந்து நம்ம 10th ஸ்கூல் புக்கில் இருக்கும் பாருங்கள், அது வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டுமா சார், கிடையாது, அந்த மணிக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். நீங்கள் எதை தான் தெரியாமல் இருந்தாலும் இன்னும் வந்து 6 மாதங்கள் வந்து 7 மாதங்கள் வந்து குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம இன்னையிலேருந்து ரெகுலராக வந்து மேக்ஸ் கிளாஸஸ் எடுத்து உங்களை கூப்பிட்டு போகிறோம். பேசிக் டு சின்னதாக என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாணிக்க ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு மாடல் எக்ஸாமுக்கு ஒரு ஃப்ரீயாக எப்படி ஃப்ரீ சாப்பிட்றாங்க சாரி, ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறது, ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்குறது. சரிங்களா? ஷார்ட்கட் சொல்லிக் கொடுப்போம், ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம். தெரியாதுன்றவங்களுக்காண்ட ஒரே சம்மை 2-3 மாடல்ஸ் கொடுத்து 2 சம் நான் நடத்துவேன், இன்னொரு சம்மை வந்து உங்களை ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவேன், அப்பப்போ ஸ்மால் ஃப்ரீ டெஸ்ட் கொடுப்பேன். மேக்ஸ் வராதுன்னு சொல்கிற எல்லாத்துக்குமே ஒரு வரப்பிரதாசமே இந்த வீடியோ சொல்லலாம். ஸோ அதனால் வந்து மேக்ஸை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நோட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 40 மாடல்ஸ் இருக்கும். 40 மாடலா, பயப்பட தேவையில்லைங்க. எல்சிஎம்னா சிம்பிள் எல்சிஎம்மே 3 மாடல் இருக்குது. சரிங்களா? ஸோ இல்லை சிம்பிள் ஹெச்சிஎஃப் ஒரு 3 மாடல் இருக்கும். அதனால் வந்து அத்தனை மாடல்ஸ் கொடுக்குறோம்னா ஒவ்வொரு மாடலையும் உங்கள் நோட்டில் அப்டேட் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா சார்? இப்படி நோட்டில் அப்டேட் பண்ணால் டைம் இதாகாதா, நம்ம எக்ஸாமுக்கு ஒரு 2 months 3 months இருக்கும்போது இந்த மாதிரி அப்டேட் பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்கும்போது அந்த மேக்ஸில் என்ன சுத்தமாக வரலன்றவங்க எல்லாத்தையும் என்னால் மேக்ஸில் 18க்கு மேலே, சரிங்களா, 20க்கு மேலே நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன், 18க்கு மேலே அவங்க என்னால் எடுக்க வைக்க முடியும். அது வந்து கம்பல்சரி எடுக்க வைக்க முடியும். 20 22 கூட என்னால் எடுக்க வைக்க முடியும். ஆனால் 18க்கு மேலே கம்பல்சரி நான் எடுக்க வைப்பேன். அது என்னுடைய என்ன சொல்கிறது, 18க்கு குறையாது. இதை நான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்குறேன். அந்தளவுக்கு நான் மேக்ஸ் கிளாஸஸ் வந்து
தான் கொடுக்க போகிறேன். ரெகுலராக மேக்ஸ் வரும் சரிங்களா. மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நான் நடத்தக்கூடிய மேக்ஸை வந்து அதை எழுதி வச்சுட்டே வாங்க. கொஸ்டின் ஆன்சர் எழுதி வச்சுட்டே வாங்க. எல்லா சம்ஸையும் இப்போ நான் 40 சம்ஸ்னா 20 சம்ஸ் வந்து நோட் பண்ணுற மாதிரி வரும். 40 பண்ண தேவையில்ல. ஒன்று வந்து நான் நடத்துவேன், அதை நீங்கள் மாடலுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு சம்ஸை வந்து நான் நீங்களாக செஞ்சு பாருங்க. இன்னொன்று வந்து ஒர்க் அவுட் கொடுத்து ஃப்ரீ ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன். ஸோ 3 சம்ஸ் ஒரு மாடலில் அது 3 சம்ஸ்ன்றப்ப உங்களுக்கு வந்து அது எப்பயுமே மறக்காது. நல்லபடியாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. அப்புறம் ஸ்மால் ஃப்ரீ டெஸ்ட்டு. இப்போ வந்து மேக்ஸ்க்கு வந்து நான் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபுல் பேட்சாகவே கொடுக்க போகிறேன் நண்பர்களே. ஆனால் வந்து டக்குன்னு பண்ணக்கூடாது. சொல்லிட்டு பண்ண முடியாது போச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும் சரிங்களா. அதனால் வந்து இப்போதைக்கு ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் சொல்லி வீக்லி ஒன்ஸோ 5 days ஒன்ஸோ நான் கொடுக்க தான் போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளேயும் டெஸ்ட் வந்து கொடுக்க தான் போகிறேன். அப்பப்போ கொடுப்பேன். ஆனால் ரெகுலராக ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா. கொஸ்டின்ஸாக கொஞ்சமாச்சு எடுத்து வைக்கணும்ல. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் மேக்ஸை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. மேக்ஸ் சொல்ல யாரும் பயப்படாதீங்க. மேக்ஸ் ரெகுலராக நம்ம கொடுக்க போகிறோம். நோட் வாங்கி வச்சு நோட் பண்ணிட்டு வாங்க. சும்மா ஒரு சிம்பிள் வீடியோ தான். இனிமேல் அந்த கிளாஸஸ் நமக்கு எப்படி இருக்கும், அது சீரியஸ் பேர் என்ன, எப்படிலாம் நம்ம டெஸ்ட் கொடுக்க போகிறோம், அதான் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லுவேன். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட்டு சரிங்களா. எல்லோரும் வந்து லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸ் வரலன்னு பயப்படுறவங்க யாரும் பயப்படாதீங்க. இனிமேல் நம்ம தான் மேக்ஸில் கிங்குன்றதை மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.